Hello students, welcome to Srijit Academy Education Channel. இன்னைக்கு நம்ம 10th Maths second chapterல example 2.4 பார்க்கலாம். If the highest common factor of 210 and 55 is expressible in the form of 55x minus 325, find x ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 210 and 55 உடைய HCF நம்ம சின்ன வயசுல போட்டிருக்கோம் இல்லையா, HCF வேல்யூ வந்துட்டு இந்த 55x மைனஸ் 325க்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. இதுல இந்த x நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த சம நம்ம இப்ப எந்த மெத்தட்ல போட போறோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்க சேம் மெத்தட்ல தான் போட போறோம். யூக்ளிட் டிவிஷன் லெம்மா மெத்தட்ல போட போறோம். சோ இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்னன்னா a is equal to bq plus r சொல்றாங்க. இந்த மெத்தட்ல போட போறோம். இப்ப இதுல நம்மளுக்கு இது ரெண்டு வேல்யூல எது பெரிய நம்பர் பார்த்தா 210 பெரிய நம்பர். சோ a ஓட வேல்யூ, a is a டிவிடெண்ட் வேல்யூ வந்துட்டு 210. ஓகேவா, bq நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ டிவிடெண்ட் நம்ம வந்துட்டு இந்த 55 என்ற டிவைசரால நம்ம டிவைட் பண்ண போறோம். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிள் 210 divided 55. ஓகேவா, இது ஷார்ட்டா நீங்களே டிவைட் பண்ணுங்க. இது பெரிய நம்பரா இருக்கு, டிவைட் பண்றதுக்குன்னு யோசிக்காதீங்க. 55 வந்துட்டு 200ல எத்தனை தடவை போகுது? 15ன்றது வந்துட்டு 200ல 4 டைம் போகும். அப்ப 55ன்றது நம்மளுக்கு 3 டைம்ஸ். ஓகேவா, சோ 3 டைம்ஸ் போகுது. 3 5s are 15, balance 1. 3 5s are 15 plus 1 6, 165. ஓகேவா, இது வந்து மைனஸ் பண்ணா உங்களுக்கு 45 வருது. இப்போ கவனிங்க. ஸோ கோஷன்ட் வந்துட்டு 3 பிளஸ் இந்த ரிமைண்டர் 45. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? திரும்பவும் இந்த 55 வந்துட்டு நம்மளுக்கு இப்போ டிவிடெண்டா மாறும். திரும்ப 55 டிவிடெண்டா வந்துருச்சு. இப்போ லாஸ்டா வருது ரிமைண்டர் வந்துட்டு நம்மளுக்கு டிவைசர். ஸோ 45 55ல தந்துட போகும். ஈஸி, உங்களுக்கே தெரியும், 1 டைம். ஸோ 45 பேலன்ஸ் 10. ஓகேவா, ஸோ இப்போ இது எப்படி எழுதுவோம்? 45 டிவைசர் எழுதுவோம் ஃபர்ஸ்ட், இன்டூ கோஷன்ட் என்ன 1 பிளஸ் 10. அடுத்தது இப்போ திரும்பவும் உங்களுக்கு வந்துட்டு 45ன்றது உங்களுக்கு டிவைசரா வந்துடும். ஸோ 45 டிவைடட், இப்போ இங்கே பேக் லாஸ்ட்ல இருக்கிற இந்த 10 ரிமைண்டர் வந்துட்டு உங்களுக்கு டிவைசரா மாறிடும் 10. ஸோ 10 எத்தனை டைம் போகும்? உங்களுக்கு 4 டைம் போகுது. ஓகேவா, 4ல 40 பேலன்ஸ் 5. ஸோ இப்போ கோஷன்ட் இன்டூ 4 பிளஸ் இந்த 5. நெக்ஸ்ட் இது வந்துட்டு டிவைசர். அடுத்தது 5. ஸோ 5ல இது 2 டைம்ஸ் போகுது. 0 வந்துருச்சு லாஸ்டா. ஸோ 5 into 2 0, சாரி +2 0. ஸோ 0 வந்துருச்சு, ரிமைண்டர் 0 வந்துருச்சு. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ த லாஸ்ட் டிவைசர் இஸ் 5. ஸோ லாஸ்ட் டிவைசர் என்னது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது 5. ஓகேவா, இதுதான் நமக்கு லாஸ்ட் டிவைசர். ஸோ லாஸ்ட் டிவைசர் இஸ் த HCF ஆஃப் த காமன் ஃபேக்டர் 210 and 55. ஸோ 210 and 55க்கு வந்துட்டு நம்மளுக்கு HCF வேல்யூ வந்து 5ன்னு கிடைச்சாச்சு. ஓகேவா, இப்போ நமக்கு இந்த இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம். 55x minus 325 is equal to 5. So 55x minus 325 is equal to 5. 55x is equal to 5 அப்படியே போட்டுறணும். இந்த மைனஸ் 325 இந்த பக்கம் வரும்போது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ 325. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உங்களுக்கு 330 is equal to 55x. So x is equal to 330 divided 55. ஸோ ரெண்டு நம்பருமே வந்துட்டு 55 and 33 இருக்கனால நான் 11 டேபிள்ல பார்க்குறேன். 11 டேபிள்ல இது வந்துட்டு 5 டைம் போகுது. இந்த 33ன்றது வந்துட்டு எனக்கு 3 டைம் போகுது. இந்த 0 ஒதுக்கி அப்படியே மேலே போட்டுடலாம். இப்போ இந்த 5 டேபிள்ல பார்க்கும்போது இது 5 வந்து 1 டைம் போகுது, 30 வந்து 6 டைம் போகுது. ஸோ 6. எக்ஸ் ஓட வேல்யூ இப்போ 6 இஸ் த ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.